வணக்கம். தினமலர்.com 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு தொடர்பான சிபிஐ அமலாக்கத்துறை விசாரணை அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல். தயாநிதி மாறன் குறித்து ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தகவல். உள்துறை அமைச்சர் சிதம்பரத்திடமும் விசாரணை நடத்த சுப்பிரமணியசாமி மனு தாக்கல். யோகா குரு ராம்தேவ் மீது அந்நிய செலாவணி மோசடி வழக்கு. அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. வெளிநாடுகளிலிருந்து நன்கொடையாக வந்த கோடிக்கணக்கான ரூபாய் குறித்து விசாரணை தீவிரம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள். சென்னை உள்ளிட்ட நகரங்களில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகளுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கையை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை ஆகியவை வியாழனன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தன. தயாநிதி மாறன் குறித்து விசாரித்து வருவதாகவும் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. உள்துறை அமைச்சர் சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த கோரி ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணியசாமி தனியாக ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு ஊழல் வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, திமுக தலைவர் கருணாநிதியின் மகள் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவ்வழக்கால் மத்திய அமைச்சர் பதவியை இழந்த தயாநிதி மாறன் ஏற்கனவே தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது ஏர்செல் நிறுவனத்திற்கு லைசன்ஸ் வழங்காமல் வேண்டுமென்றே இழுத்தடித்ததாக அதன் முன்னாள் அதிபர் சிவசங்கரன் சிபிஐயிடம் புகார் கூறினார். மேலும் ஏர்செல் நிறுவனத்தை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு தயாநிதி மாறன் கட்டாயப்படுத்தி விற்க வைத்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். ஏர்செல் கைமாறிய பிறகு இழுத்தடிக்கப்பட்ட லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டதாகவும் அதன் பிறகு தயாநிதி மாறனின் சகோதரர் கலாநிதி மாறனின் சன் நெட்வொர்க் நிறுவனத்தில் 800 கோடி ரூபாயை மேக்சிஸ் நிறுவனம் முதலீடு செய்ததாகவும் சிவசங்கரன் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் 2G ஊழல் வழக்கை கண்காணித்து வரும் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை ஆகியவை தனித்தனியே விசாரணை அறிக்கைகளை தாக்கல் செய்தன. சிபிஐ தாக்கல் செய்த அறிக்கையில் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு ஏர்செல் விற்கப்பட்ட விவகாரத்தில் சிவசங்கரனை தயாநிதி மாறன் மிரட்டினார் என்பதற்கான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2000 ஆண்டு முதல் 2007 ஆண்டு வரையில் 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் அந்த அறிக்கையில் சிபிஐ தெரிவித்துள்ளது. இந்த விசாரணைகள் முடிய இன்னும் 15 நாட்கள் ஆகும் என்றும் அதன் பிறகு விரிவான அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அறிக்கையில் 2G ஒதுக்கீடு பெற்ற ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் அதன் பிரதிபலனாக கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட 5 நிறுவனங்களின் 223 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இன்னும் பல வெளிநாடுகளில் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால் 3 மாத கால அவகாசம் வேண்டுமெனவும் அமலாக்கத்துறை கோரியுள்ளது. 2G வழக்கு தொடர்பாக வருமான வரித்துறையும் தன் பங்குக்கு அறிக்கை ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இவ்வழக்கில் ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணியசாமியும் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் ஸ்பெக்ட்ரம் உரிமங்களை அப்போதைய நிதியமைச்சராக இருந்த சிதம்பரத்தின் ஒப்புதலோடுதான் குறைந்த விலைக்கு அப்போதைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் சிதம்பரத்திடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று அதில் கோரியுள்ளார். The Enforcement Directorate disclosed that so far they have confiscated 10,000 crores of foreign exchange. They are also have attached the properties of the Kalanger TV, and they are looking into the question of Mr. Dayanidhi Maran having misused his office to ensure that the Aircel was sold to a Malaysian industrialist called Anantha Krishnan, whom I have already disclosed has LTT links. So that issue also, they said, is under investigation and they will be reporting it shortly. 2G ஊழல் வழக்கின் விசாரணை நடந்து வரும் பாட்டியாலா சிறப்பு நீதிமன்றத்தில் இதுவரையில் 2 குற்றப்பத்திரிகைகளை சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. 3வது குற்றப்பத்திரிகை செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யப்படும் என்றும் சிபிஐ ஏற்கனவே தெரிவித்துள்ளது. கருப்பு பணத்தை மீட்க வேண்டுமென போராட்டம் நடத்திய பாபா ராம்தேவ் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்நிய செலாவணி மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து நன்கொடையாக வந்த கோடிக்கணக்கான ரூபாய் கணக்கில் காட்டப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் பதஞ்சலி யோக பீடம் என்ற பெயரில் அறக்கட்டளை நடத்தி வரும் யோகா குரு ராம்தேவ் வெளிநாடுகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள பல லட்சம் கோடி கருப்பு பணத்தை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி கடந்த ஜூன் 4ஆம் தேதியன்று டில்லி ராம்லீலா மைதானத்தில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களுடன் உண்ணாவிரதம் துவக்கினார். நள்ளிரவில் அவரையும் ஆதரவாளர்களையும் போலீசார் விரட்டி அடித்து போராட்டத்தை ஒடுக்கினர். கருப்பு பண விவகாரத்தில் மத்திய அரசுடன் மோதல் போக்கை ராம்தேவ் கடைபிடித்ததை தொடர்ந்து அவரது அறக்கட்டளைகள் நிதி பரிமாற்றங்கள் குறித்து சிபிஐ, அமலாக்கத்துறை ஆகியவை ஆராய துவங்கின. ஸ்காட்லாந்தில் ராம்தேவுக்கு சொந்தமான குட்டி தீவு ஒன்று இருக்கிறது. ராம்தேவின் வெளிநாட்டு மையமாக விளங்கும் அந்த குட்டி தீவை ராம்தேவுக்கு அவரது சீடர்களான வெளிநாட்டு தம்பதியர் அன்பளிப்பாக கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் ராம்தேவின் அறக்கட்டளைக்கு பிரிட்டனில் இருந்து 7 கோடி ரூபாயும், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் சந்தேகத்துக்கிடமான வகையில் ஏராளமான நிதி வந்துள்ளதாக கண்டுபிடித்துள்ளனர். ராம்தேவ் அறக்கட்டளை தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கியும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது. அவற்றின் அடிப்படையில் ராம்தேவ் மீது அமலாக்கத்துறையினர் அந்நிய செலாவணி மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராம்தேவ் நடத்தும் பதஞ்சலி யோகபீடம், திவ்யா யோகா மந்திர், பாரத் சுவாபிமான் அறக்கட்டளைகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குட்டித்தீவை ராம்தேவ் வாங்கியது தொடர்பான நிதி ஆவணங்களை தந்து விசாரணைக்கு உதவ வேண்டும் என இங்கிலாந்து அதிகாரிகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அணுகியுள்ளனர். கருப்பு பணத்துக்கு எதிராக போராடிய ராம்தேவ் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதால் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து கோவில்களிலும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் பூஜைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் இந்த சிலைகளுக்கு 24 மணி நேரமும் போலீஸ் காவல் போடப்பட்டுள்ளது. மூலாதாரத்திற்கு உரியவராக விளங்கும் விநாயக பெருமான் இந்துக்களின் முழு முதற் கடவுளாக விளங்குகிறார். விநாயக பெருமானின் பிறந்த நாளான விநாயகர் சதுர்த்தி அன்று கொழுக்கட்டை, அருகம்புல் வைத்து வழிபடுவது சிறப்பு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டன. மக்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வாங்கிச் சென்று பூஜைகள் செய்தனர். சென்னையின் பல பகுதிகளிலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரம்மாண்டமான சிலைகள் பூஜைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்து அமைப்புகளால் சென்னையில் 1300 இடங்களில் விதவிதமான வடிவங்களில் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இவை தவிர ஒவ்வொரு கோவில்கள் முன்பும் பிரம்மாண்டமான சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவு காரணமாகவும் அரசு நிர்வாகத்தின் கண்டிப்பு காரணமாகவும் நீர்நிலைகளில் கரைக்கும் போது சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாத வகையில் நவீன தொழில்நுட்பத்தில் இந்த சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சென்னை சவுகார்பேட்டையில் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகருக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டு இனிப்பு வழங்கி மக்கள் வழிபாடு செய்தனர். இந்த விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து 24 மணி நேரமும் இனிப்பு வழங்கப்பட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் கடலில் கரைக்கப்படுகின்றன. சில குறிப்பிட்ட கடற்கரைகளில் மட்டுமே சிலைகள் கரைப்பதற்கு போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். விநாயகர் சதுர்த்தி 23 வருஷமா நடத்துறோம். அந்த பிள்ளையார் செய்யறது மூர்த்தி ஒரு பேர். அவர் ஹைதராபாத்ல ஒரு பிள்ளையார் செய்வார், 100 feet பிள்ளையார். அப்புறம் எங்களது 2 பிள்ளையார் தான் செய்வார். அதோட இந்த பிள்ளையார் செய்ய மாட்டார். அவர் தான் பரம்பரை 23 வருஷமா அவர் தான் செய்கிறாரு. பூந்தி 4.5 கிலோ 10 daysல 4.5 கிலோ 4500 கிலோ போகும். அது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இது நான் ஸ்டாப் 24 hours கொடுத்துனே இருப்போம். இது டில் பீச் வரைக்கும் போகிற வரைக்கும் பூந்தி கொடுத்துனே இருப்போம். அது 11th நாங்கள் பிள்ளையார் ப்ரொசஸ் எடுத்துட்டு போறோம். இதே போன்று திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலிலும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உச்சி பிள்ளையாருக்கும் மாணிக்க விநாயகருக்கும் தலா 75 கிலோ வீதம் மொத்தம் 150 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட கொழுக்கட்டை படைக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடலூரில் உள்ள இனிப்பு கடைக்காரர்கள் பிரம்மாண்ட லட்டு ஒன்றை தயாரித்து பார்வைக்கு வைத்தனர். இதேபோன்று மதுரை, கரூர், நெல்லை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்திக்கு வைக்கப்பட்டுள்ள சிறப்பு சிலைகளுக்கு போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோவை மாவட்டம் புலியகுளத்தில் வைக்கப்பட்டுள்ள 190 டன் எடை கொண்ட சிலை ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிலை என்ற பெருமையை பெற்றுள்ளது.
விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோவை மாவட்டம் புலியகுளம் முந்தி விநாயகர் கோயிலில் 19 அடி 10 அங்குலம் உயரமும் 11 அடி 10 அங்குலம் அகலமும் கொண்ட விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. முந்தி விநாயகர் என அழைக்கப்படும் இந்த சிலையின் எடை 190 டன். இந்த சிலைக்கு 5 டன் எடையுள்ள விதவிதமான மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. 5 டன் மலர்களினாலே மாலைகளினாலே அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை நடைபெறும். 1 லட்சம் பக்தர்களுக்கு மேலாக வந்து விநாயகர் பெருமானை தரிசித்து செல்வார்கள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் சிலை என்ற பெருமையை இந்த முந்தி விநாயகர் சிலை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் உத்தரவின்படி வாகனங்களில் பொருத்த வேண்டிய நம்பர் பிளேட்டை முறைப்படுத்துவதற்கான கால அவகாசம் முடிவடைந்துள்ளதால் அவற்றை திருத்தம் செய்வது அதிகரித்துள்ளது. மோட்டார் வாகன சட்டம் 50 மற்றும் 51 படி அனைத்து வாகனங்களிலும் பதிவு எண் தெளிவாக பெரிய எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் இளைஞர்கள் பலர் தங்களின் வாகனங்களில் அதன் பதிவு எண்ணை நியூமராலஜி படியும் ஸ்டைலாகவும் எழுதியுள்ளனர். இதை மாற்றுவதற்கு தமிழக அரசு அளித்திருந்த கால அவகாசம் செப்டம்பர் 1ஆம் தேதியுடன் முடிவுற்றது. இதனால் நம்பர் பிளேட்டை முறைப்படுத்தும் பணி தீவிரமடைந்துள்ளது. இந்த சட்டத்தை அரசு கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இருசக்கர வாகனங்கள் 100 மில்லிமீட்டர் உயரமும் 200 மில்லிமீட்டர் அகலமும் பொருத்தப்பட வேண்டும். கார்கள் பார்த்தீங்கன்னா 120 மில்லிமீட்டர் உயரமும் 500 மில்லிமீட்டர் அகலமும் பொருத்தப்பட வேண்டும். இந்த நம்பர் பிளேட் முறைப்படுத்தும் பணி தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பது பலரின் கோரிக்கையாக உள்ளது. 12 நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு குர்கான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற காந்தியவாதி அண்ணா ஹசாரே மகாராஷ்டிராவில் உள்ள சொந்த ஊருக்கு திரும்பினார். கிராம மக்களின் உற்சாக வரவேற்புடன் விநாயகர் சதுர்த்தியை அவர் கொண்டாடினார். ஊழலை ஒழிப்பதற்காக வலுவான லோக்பால் மசோதாவை கொண்டுவர வேண்டுமென வலியுறுத்தி டில்லியில் ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து 12 நாட்களுக்கு காந்தியவாதி அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தார். ஹசாரேவின் 3 முக்கிய கோரிக்கைகளை ஏற்று பார்லிமெண்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து 28ஆம் தேதி உண்ணாவிரதத்தை முடித்த ஹசாரே குர்கானில் உள்ள மேதாந்தா மெடிசெட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு 4 நாட்கள் சிகிச்சை பெற்ற ஹசாரே புதனன்று இரவு டிஸ்சார்ஜ் ஆனார். மகாராஷ்டிர மாநிலம் அகமத் நகர் மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊரான ரலேகான் சித்திக்கு நள்ளிரவில் திரும்பிய அவரை கிராமத்தினர் திரண்டு வந்து உற்சாகமாக வரவேற்றனர். பெண்கள் அவருக்கு வெற்றி திலகமிட்டு வரவேற்றனர். பலர் அவரது கால்களில் விழுந்து ஆசி பெற்றனர். ஏறத்தாழ 20 நாட்களுக்கு பிறகு ஹசாரே ஊர் திரும்பியதால் நள்ளிரவிலும் கிராமமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. நள்ளிரவிலும் தனக்காக காத்திருந்த கிராமத்தினருக்கு நன்றி தெரிவித்த ஹசாரே விநாயகர் சதுர்த்தியை விமர்சையாக கொண்டாடப் போகிறோம் என்றார். வலுவான லோக்பால் மசோதாவுக்காக போராடி வரும் ஹசாரே தலைமையிலான சிவில் சொசைட்டி குழுவின் அடுத்த கூட்டம் செப்டம்பர் 10, 11 ஆகிய தேதிகளில் டில்லியில் நடக்க உள்ளது. அதுவரையில் சொந்த ஊரில் தங்கி இருக்க ஹசாரே முடிவு செய்துள்ளார். நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடியை சேலம் சிறைக்கு கொண்டு செல்ல போலீசார் முடிவு செய்ததால் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இறுதியில் அவர் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். விழுப்புரத்தில் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு சொந்தமான 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை தனது உறவினர்களுக்கு மிரட்டி வாங்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி புதனன்று கைது செய்யப்பட்டார். திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பொன்முடி கடலூர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கடலூர் சிறையில் இடமில்லாததால் அங்கிருந்து சேலம் சிறைக்கு பொன்முடியை அழைத்துச் செல்ல போலீசார் முயற்சித்தனர். ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி கடலூர் சிறையில்தான் இருப்பேன் என்றும் சேலம் சிறைக்கு செல்ல மாட்டேன் என்று போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பொன்முடி. கடலூர் சிறையில் இடமில்லை என்று போலீசார் எழுதி கொடுத்தால் சேலம் சிறைக்கு செல்லவும் தயார் என்று பொன்முடி கூறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இடம் இல்லைன்னு சொன்னாக்கா ரைட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட், ஐ அக்ரி. ஆனா எனக்கு இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரவன பேப்பருக்கு வரல அட்மிட் பண்ண முடியுமா? ஐ வில் கோ டு தி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அந்த மாதிரி எழுதி கொடுத்தா நான் போறேன். 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு போலீசார் பொன்முடியை கடலூர் சிறையிலேயே அடைத்தனர். சமையல் கேஸ் தட்டுப்பாட்டாலும் அடிக்கடி உயரும் விலையாலும் பொதுமக்கள் தவித்து வரும் சூழலில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள தும்பலப்பட்டி கிராம மக்கள் பயோகேஸ் உற்பத்தி செய்து அன்றாட தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து கொள்கின்றனர். விறகடுப்பு, மண்ணெண்ணெய் பயன்படுத்திய காலம் மாறி துரித சமையல் செய்ய கேஸ் அடுப்புக்கு மாறினர் பொதுமக்கள். கேஸ் பயன்பாடு அதிகரித்ததால் முறையாக கேஸ் சிலிண்டர் விநியோகிப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது. கேஸ் தட்டுப்பாடு, விலை ஏற்றம், விநியோகிப்பதில் குளறுபடியால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு எப்போதுமே கேஸ் சிலிண்டர் வேண்டாம், பயோகேஸே போதும் என்று சொல்கின்றனர் தும்பலப்பட்டி கிராம மக்கள்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஒன்றியத்தில் 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மத்திய அரசு மானியத்துடன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கீழ் பயோகேஸ் கலன்களை அமைத்துள்ளனர். பயோகேஸ் கலன் அமைக்க விவசாயிகளிடம் ஆரம்பத்தில் ஆர்வமில்லை. தற்போது நிலவி வரும் சமையல் கேஸ் தட்டுப்பாட்டால் பயோகேஸ் கலன் அமைக்க ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளனர். நாங்க ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறேன். இந்த சாண எரிவாயு கேஸ் போட்டிருக்கிறேன். அதில் முன்னதாக கவர்மெண்ட்டு ஒரு 10,000 ரூபா செலவுனா ஒரு 4,000 ரூபா மானியம் கொடுத்துருந்தது. அப்போ ஒரு சௌகரியமாக அது போட்டிருந்தா. இப்போ பார்க்க போகிற போது அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. சிலிண்டரு விலையெல்லாம் உயர்வால் இப்போ அது எவ்வளவோ ஒரு வாய்ப்பு நல்ல முறையாக தெரியுது. ஒரு 2 மாடு வச்சுருந்தாலே போகுது. அதை வச்சு சாண எரிவாயு போட்டுக்கலாம். சிலிண்டர் தட்டுப்பாடு வராது. நாங்கள் இந்த 10 வருஷமாக தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதில் கேஸ் நல்லா வருதுங்க. மாடு இருக்கிறதுனால நாங்கள் சாணி போட்டு அதில் நல்ல கேஸ் வந்துட்டு இருக்குதுங்க. இதில் அரசாங்கம் முதல்ல மானியம் எங்களுக்கு கொடுத்தது. நீ மானியம் ஜாஸ்தியாக கொடுத்ததுன்னா இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல ஸ்கோப்பர் கேஸ் போட்டு சிலிண்டர் கேஸ் கட்டுப்பாடு தடுக்கிறதுக்கு வழிமுறையாகுங்க. கால்நடை வளர்ப்பினால் தட்டுப்பாடின்றி சாணம் கிடைக்கும். மத்திய அரசின் மானியத்துடன் பயோகேஸ் கலன்கள் அமைப்பது சிக்கனமானது, எளிதானது. ஒருமுறை செலவு செய்தால் ஆண்டு முழுக்க பயோகேஸை பயன்படுத்தலாம். இது உடுமலை ஒன்றியத்தை சேர்ந்த 25 கிராம மக்களுக்கு பெரிய அளவில் கைகூடி உள்ளது. மற்றவர்களும் இதை பின்பற்றினால் மத்திய அரசு மானியத்துக்கு அலறுவதும் சமையல் கேஸ் விலை உயர்வால் பயன்படுத்துவோர் கதறுவதும் தடுக்கப்பட்டுவிடும். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளியன்று இரவு 8 மணிக்கு. வணக்கம்.